நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சனிப்பெயர்ச்சி 2025 வர இருக்கிற மார்ச் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மஹால் மினி ஹால்ல நானும் ஹரிபிரசாத் சர்மா சாரும் உங்களை சந்திக்க இருக்கிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு, எல்லா கிரகங்களும் சேர்ந்து மீன ராசியில வருது, இதற்கு என்ன பலன், சில நேரங்கள்ல தர்க்கங்களும் கூட, இது எல்லாத்தையும் கண்டு கழிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இடம் வாணி மஹால் மினி ஹால், டி நகர், சென்னை. நாள் மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை. நேரம் மாலை 6 மணிக்கு. அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். மேலும் விவரங்களுக்கு 9677761352. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சுபதினம் நிகழ்ச்சியினுடைய 4ஆம் ஆண்டிற்குள்ளாக நுழைந்திருக்கிறோம். கடந்த 1 வருட காலமாக ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இன்று முதல் நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா சயின்டிபிக்கல் அஸ்ட்ராலஜி, அதாவது அறிவியல் ஜோதிடம். அறிவியலுக்கும் ஜோதிடத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதாவது இந்த அறிவியல் ஜோதிடம் அப்படின்னு வரும் பொழுது இந்த சயின்டிஸ்ட், பெரும்பாலும் இந்த அறிவியலாளர்கள் ஜோதிடத்தை ஒப்புக்கொள்வது இல்லை. ஜோதிடம் உண்மையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் அறிவியலாளர்கள் மத்தியிலே பெரும்பாலும் பரவி இருக்கிறது. இதற்கு நம்ம வரலாற்று ரீதியாக நிறைய விஷயங்களையும் பார்க்கலாம். இந்த அறிவியல் அப்படிங்கிற விஷயத்திற்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வரலாற்றிலே நடந்த சம்பவங்களையும் நாம் பார்க்க வேண்டும். வரலாற்று ஆசிரியர்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய வானவியல் குறிப்புகளை பற்றி தெளிவாகவே கொடுத்திருக்கிறார்கள். இது போக நம்ம ஊர்லயே கூட, கிராமத்திலே கூட சொல்லுவாங்க தெரியுமா, பொதுவா எப்ப ஜோதிடம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன்பா சாஸ்திரம் பொய்யின்னா சாணத்தை பாரு, பஞ்சாங்கம் பொய்யின்னா கிரகணத்தை பாருன்னு தானே சொல்லி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதாவது பிடிச்சு வச்சா பிள்ளையாரு, வயிற்று வச்சா சாணின்னு சொல்லுவா தெரியுமா. ஒரு சாணத்தை பிடித்து வைத்து அதை பிள்ளையார் என்று சொல்லிவிட்டால் அது அப்படியே பிள்ளையாராகவே இருக்கும். அதே சாணம் அப்படியே வெறுமனை கடந்ததுன்னு சொன்னா அதுல புழு பூச்சி எல்லாம் வந்துடுறது. இந்த பிள்ளையாரா பிடிச்ச சாணி அப்படியே நல்லாவே பிள்ளையார் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பா. அதே மாதிரிதான் இந்த பஞ்சாங்கம் பொய்ன்னு சொன்னா எப்படி கிரகணம் என்பதெல்லாம் மிக துல்லியமாக கணிக்கப்படுகிறது. இப்ப நம்ம கூட இந்த நேற்றைய தினம் பார்த்தோம்னா இந்த சுக்கிராஸ்தமனம், எதிர் சுக்கிரன் பத்தி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. சுக்கிரன் பார்த்தோம்னா இந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை கிழக்கு திசையில இருப்பார், இந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை மேற்கு திசையில இருப்பார்னு பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கான்னு சொன்னா அப்படித்தானே நம்ம கண்கூடாகவே பார்க்கிறோமே. அப்படி இருக்க ஜோதிடம் என்பது எப்படி பொய்யாகும்? அதே மாதிரி ஒரு கிரகண காலம் அப்படின்னு ஒரு டைமிங் கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னா இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை கிரகணம் பிடிக்கும், இந்த ஊரிலே கிரகணம் தெரியும், இந்த ஊரிலே கிரகணம் தெரியாது என்று பஞ்சாங்கத்திலே மிக துல்லியமாக கொடுத்திருக்கிறார்களே. அப்படி இருக்கும் பொழுது ஜோதிடம் என்பது உண்மைதானே அப்படின்னு சொல்லி ஜோதிடர்களுடைய வாதமாகவும் அமைந்திருக்கிறது. ஆனால் அதுக்கு சயின்டிஸ்ட் என்ன தெரியுமா சொல்றா, அறிவியலாளர்கள் சொல்றது என்ன தெரியுமா, நாங்கள் பஞ்சாங்கத்தை மறுக்கவில்லை, பஞ்சாங்க கணிதம் என்பது உண்மைதான், அதிலே எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அதிலே கருத்துக்கள் எதோ அவங்க மறுக்கிறாங்கன்னு சொன்னா, எங்கோ பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள கிரகமானது இங்கிருக்கக்கூடிய மனிதனின் மீது தன்னுடைய தாக்கத்தை செலுத்துகிறதுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த கிரகங்கள் தான் இந்த மனிதனை இயக்குகிறது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதைத்தான் நாங்கள் நம்பவில்லை அப்படின்னு சொல்றார். அஸ்ட்ரானமி அப்படிங்கிற அந்த சயின்ஸை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், வானவியல் மற்றும் இந்த பஞ்சாங்கத்திலே உள்ள குறிப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதனை கொண்டு நீங்கள் பலன் உரைக்கிறீர்கள் அல்லவா, இந்த கிரகமானது, இந்த ராகுவானது இந்த மனிதனின் மீது இப்படி ஒரு தாக்கத்தினை செலுத்துகிறது, இந்த கேது என்கின்ற கிரகமானது ஒருவனுடைய மனநிலையே பேதலிக்க செய்கிறது, சித்தப்பிரமையை உண்டாக்குகிறது என்றெல்லாம் நீங்கள் பலன் சொல்கிறீர்களே, அதைத்தான் நாங்கள் நம்பவில்லை என்பது அந்த அறிவியலாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது ரொம்ப ஈஸியா நம்ம ஒரு விஷயத்தை எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கலாம், சர்வ நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள அந்த கிரகங்களினுடைய தாக்கமானது இந்த பூமியின் மீது விழத்தான் செய்கிறது. இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மனிதர்களின் மீதும் அந்த தாக்கமானது எதிரொலிக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்தை பார்க்கலாமே, ஒரு சூரியனினுடைய வெப்பம், அதாவது வெயில் என்பது அதிகமாகும் பொழுது மூளையிலே ஒரு சில மாற்றங்கள்ங்கிறது உண்டாகிறது தெரியுமா. இப்ப கூட இந்த வெய்ய நாள்ங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வெயில்ல பார்த்தோம்னா ஒரு சில பேர் அப்படி நடந்து போயின்னு இருப்பா,
தன்னையும் அறியாமல் தனக்குத்தானே பேசிக்கொண்டே செல்வதை கூட நம்மால் பார்க்க முடியும். பார்ப்பா, வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவனுக்கு அவனே பேசிக்கிட்டே போறான் பாரு அப்படின்னு சொன்னா, அந்த மூளையிலே மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது எது? அந்த சூரியனுடைய வெப்பம் என்பது தானே. அதே மாதிரி தானே இந்த பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள்ல பார்த்தோம்னா அலைகளிலே கூட, கடல் அலைகளிலே ஒரு சீற்றத்தை நாம் காண்கிறோம் அல்லவா? இப்படி இந்த சூரியன் சந்திரன் மட்டுமல்லாது இந்த கிரகண காலம்னு சொல்லும் பொழுது, இந்த ராகு கேத்துக்களினுடைய தாக்கத்தினால் அந்த கிரகண காலம் உண்டாகும் பொழுது அந்த நேரத்திலே பிறக்கின்ற குழந்தைகளினுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய பலன்களை வைத்து கூட இந்த ஜோதிடம் என்பது சர்வ நிச்சயமாக இது ஒரு அறிவியல் தான், இது உண்மையான ஒரு விஷயம்தான், இந்த ஜோதிட பலன்களும் உண்மைதான் என்பதை நம்மால் நிரூபிக்க முடியும். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் அறிவியல் ஜோதிடத்தை பார்த்து கொண்டே வருவோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.